ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு வயலில் நடந்து போயிட்டுருக்கீங்க. திடீர்னு உங்கள் முன்னாடி இந்த பாம்பு வருது. சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தவாடா. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் ஒரு இமேஜினேஷனுக்கு தான். இந்த பாம்பு வருது, அது உங்களை கடிச்சிடுது. நீங்கள் அந்த பாம்பை தெரியாமல் மிதிச்சிடுறீங்க, அது உங்களை கடிச்சிடுது. இந்த பாம்பு உங்களை கடிச்சதுன்னா 1/2 மணி நேரத்தில் மூச்சு திணறி மூச்சு விட முடியாமல் போய் உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு மோசமான பாம்பு. ஸோ ஹீ இஸ் காமன் கோப்ரா, த கிங். யூ ஷுட் நெவர் மிஸ் இட். நம்ம நாட்டில் எல்லாருமே பார்த்து ரொம்ப அதிகமாக பயப்படுற பாம்பு இவன் தான். இவன் யாருன்னா, இவன் தான் நல்ல பாம்பு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாம்பு. யாராக இருந்தாலும் பார்த்தோன்னே இந்த பாம்பை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த பாம்பு தான் படம் எடுப்பான். இவனுக்கு பின்னாடி ஒரு ஹுக்கு மாதிரி ஒன்று இருக்கும், முன்னாடியும் ஒரு ஹுக்கு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக அவனை கண்டுபிடிச்சிடலாம். இவனுக்கு ஏன் நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து இவனாக போய் யாரையும் கடிக்க மாட்டான். இவன் ரொம்ப ஷை டைப்பு. ஸோ தெரியாமல் நம்ம அவனை மிதிச்சா மட்டும்தான் அவன் நம்மளை திருப்பி கடிப்பான். நம்மளை யாரோ ஏதோ பண்ண வராங்கன்னு நினச்சிட்டு கடிச்சிருவான். ஸோ சாதாரணமாக நம்ம நடந்து போகிறோம், அவனுக்கு ஏதோ சத்தம் கேட்குதுன்னா அவன் இந்த இடத்த விட்டு போயிடுவான். ஸோ அந்த வகையில் இவன் ரொம்ப நல்ல பாம்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவனை வந்து நம்ம உழவனின் நண்பன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இவன் வயலில் இருக்க எலி எல்லாமே பயிரை சாப்பிட்றோம். ஸோ எலியை பூராத்தையும் இவன் சாப்பிட்ருவான். ஸோ வயலில் வந்து எலித்தொலையே இருக்காது இவன் இருந்தான்னா. ஸோ அந்த வகையில் உழவனின் நண்பன் கூட இவனை சொல்லுவாங்க. இன்னொரு வகையில் ஏன் இவன் நல்ல பாம்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் கடிச்சானா உடனே தெரிஞ்சிடும். இதில் என்ன நல்ல பாம்பு அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த பாம்புகள் பார்க்கும்போது சில பாம்பு நம்ம கடிச்சதே தெரியாமல் அப்படி இருக்கும். ஸோ இவன் கடிச்சா அப்படிலாம் இருக்காது. இவன் கடிச்சானா நம்ம கடிச்சிருக்கா நல்லா தெரியும். கடிச்ச இடத்துல நல்ல வீக்கம், வலி, அந்த இடம் கண்ணி போகிறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இவன் நம்மளை கடிச்சிருக்கான்னு உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த விஷம் வந்து நம்ம உடம்புல பரவி நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பாதிச்சதுன்னா உங்கள் கண்களை திறக்க முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் உங்களோட மூச்சு விடுறதுக்கான தசைகள் இருக்கு இல்லையா, அதுவும் வலுவிழந்து போயிடும். ஸோ மூச்சு விட முடியாமல் போய் மூச்சு திணறி உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவன் கடிச்சிட்டானா நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம். உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாம்பு கடிக்காமல் மாற்று மருந்து போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி.